வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரகாரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குரு பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, 2/6/2026 நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு நம்ம மேலே சொன்ன மாதிரி நல்ல பலன்களை கொடுக்க காத்துட்ருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 8க்கு அதிபதியாகவும் 11க்கு அதிபதியாகவும் வர்றாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போதும் பார்வைகளின் அடிப்படையில், அதாவது குரு பகவான் பார்வை செய்ய வீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு, உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு, 7, 9, 11 இந்த இடத்த பார்க்குறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது
பார்வை செய்யக்கூடிய இடம் எல்லாமே சுபமான இடமா இருக்குது. பார்க்க வேண்டிய இடத்த பார்த்துறாங்க. பார்க்க வேண்டிய இடம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடம். எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுத்துட்றாங்க. சரிங்க சார், என்ன பாக்கியம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குழந்தை ஒரு பாக்கியம், திருமணம் ஒரு பாக்கியம், வீடு ஒரு பாக்கியம், வாகனம், ஆடம்பர பொருட்கள், அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாக்கியம். இந்த மாதிரி பாக்கியமான விஷயங்களை அவர் செஞ்சு கொடுக்கும்போது மனிதன் எதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், அதே மாதிரி சோர்ஸ் நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கணும். இதுக்காக தானே நம்ம உழைக்கிறோம். இந்த விஷயங்களை இந்த குரு பயிற்சியில், அதாவது 2/6/2026 அடுத்த 12 மாதங்களுக்கு குரு பகவான் கொடுத்துறாரு. ஸோ இப்படி கொடுக்கறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது நல்ல விஷயந்தான் அப்படின்றது. அது உச்சம் பெற்ற குருவால் கிடைக்குது அப்படின்ற போது முழுமையாக கிடைக்குது. ஒரு சிறிது தொய்வு இல்லாமல் கிடைக்குது, அதில் சிறிது கூட தடை இல்லாமல் கிடைக்குது. உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியை குரு பகவான் பார்வை செய்கிறது அப்படிங்கிறது லாபங்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர், அதே மாதிரி நீண்ட கால நட்புகள். அதாவது இப்போ உங்களுக்கு வயசே ஆயிடுச்சுனாலும் பாலிய நண்பர்கள், அதாவது சின்ன வயசுலேருந்தே கூட இருந்தவங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர் வச்சுருந்துருப்போம்ல, எனக்கு இவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களுடைய ஒரு சப்போர்ட் மாரல் சப்போர்ட் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் அப்படி தூக்கி விசிறப்போகுது. உதாரணத்துக்கு இப்போது கடந்த ஒரு 1.5 ஆண்டு காலமாக உங்களுக்கு எழுத்து, பத்திரம், டாக்குமெண்ட்டு, சொத்து, இதில் வில்லங்கம், பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்திருக்கும். தீர்க்கவே முடியாது, தீர்க்கறதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லைன்னு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனையை உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதாவது சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவங்க மூலமாக ஒரு தீர்வுக்கு வரும். அந்த தீர்வு அப்படிங்கிறது, அந்த தீர்வு கிடைச்சது அப்படிங்கிறது இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கும். யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களே மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ராசிக்கு நடைபெற காத்துட்ருக்கு. ராசிக்கு 3 தானே சார் உச்சமடைகிறாங்க, அப்படிலாம் இல்லை. 8ஆம் இடத்த திதி அவர் திடீர் மாற்றங்களையும் திடீர் யோகங்களையும் கொடுத்துருவாங்க. அதே போல் உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 பெரிய முன்னேற்றங்களும், ஹெல்த் வைஸ் உங்களுக்கு உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் கொடுத்துருவாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, உடம்பு தான் ரொம்ப முக்கியம். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அடிப்படையே உடம்பு தான். வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே இன்றைக்கெலாம் எல்லாருக்குமே சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துடுது. ஆனால் அதையும் கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும், முழுமையாக க்யூர் பண்ண முடியாதுன்ற அமைப்புலலாம் வந்துருச்சு. ஆனாலுமே கூட அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கூடிய அமைப்பு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை மருத்துவமனைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான மருத்துவ செலவுகள் சிறிய அளவில் குறையும். அதே மாதிரி குடும்பஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டு தான். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிந்திருப்பாங்க. அப்படி பிரிகிற வேளையில் உண்மைகள் புரிய வரும். அதாவது நமக்கு வாழ்க்கை துணை தான் வாழ்க்கை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. அதே போல் டைவர்ஸ் கேஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கவங்க இருக்காங்க இல்லைங்களா ரிஷபராசியில், அவங்களாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது 100% இருக்குங்க. பெரிய வாய்ப்பே கிடையாது. ரிஷபராசிக்காரங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் உறுதியாக சொல்கிறேன், அது கன்சன்ட் டைவர்ஸாக இருந்தால் கூட டைவர்ஸ் நீங்களே வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுவீங்க. நீங்களே இல்லைங்க நான் சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகுதா இல்லையா நீங்களே பாருங்கள். அதே மாதிரி ஜாப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கணினி சார்ந்தது, ஐடி துறை, இரவில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும்
பணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. வருமானம் இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறத விட 2 மடங்கு கூடுதலாக வரும். அல்லது 2 பணி செய்யக்கூடிய அமைப்பு அல்லது தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். ஆனாலும் கூட உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு கவலை, அச்சம், பயம் எதுலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஜாப்பில் உருவாகும். அதே மாதிரி ஹெல்த் வைஸ் நெஞ்சு சம்மந்தப்பட்ட, அதாவது நெஞ்சுன்னா வயிற்றுக்கும் மார்புக்கும் இடையில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. என்ன பாதிப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாச பிரச்சனை அல்லது செரிமான பிரச்சனை, இது வரதுக்கான வாய்ப்புகள் ஹெல்த் வைஸ் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ இதை மட்டும் டயட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதையும் உணவுகள் நமக்கு ஒத்துக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்துக்கணும். நெஞ்சு கரிக்கிறது, செரிமானமாகாமல் இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனைகள் உண்டு. அதே நேரத்தில் பெரிய அளவிலான நோய் தாக்கங்கள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு உடலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, நல்ல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. நல்ல மருத்துவம்ன்றதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது தன வரவுகள் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும். வருமானம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மடங்கு 3 மடங்குலாம் வருமானம் வரும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பணம் சார்ந்து, அதாவது வட்டிக்கு விடுறவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கட்டுமானம், பொறியியல், இயந்திரம் இந்த தொழில் பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் சற்று தொய்வு இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு இந்த குரு பேச்சில் உண்டாகும். ஏன் வெளிநாடு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்குறாங்க. 9ஆம் இடம் அப்படிங்கிறதான் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒயிட் காலர் ஜாப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ இல்லை இது மாதிரி கௌரவமான தொழில் செய்யக்கூடியவங்க, கௌரவத்தை பேஸ் பண்ணி தொழில் பண்ணக்கூடியவங்க வெளிநாடு போவீங்க ரிஷபராசிக்காரங்க. பணம் அதிகபட்சம் கையில் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, மீடியா சம்மந்தப்பட்ட பணிகள் செய்யக்கூடியவங்களும் சரி ரொம்ப பிரபலமாவாங்க அல்லது தொழில் வளர்ச்சி அடையும். சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க முக்கியமான பிரபலங்கள்லாம் இருக்காங்க. மீடியா துறையில் மேக்ஸிமம் இருக்கிறது ரிஷபராசிக்காரங்க தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு புகழ் அப்படிங்கிறது பெரிய அளவில் வரும். அந்த புகழினுடைய அடிப்படையில் அவங்க லைஃப் அப்படிங்கிறது தீர்மானமாகும் இந்த குரு பேச்சில். ஸோ இப்போ முடிவாகிறது தான் வாழ்க்கை முழுக்க, லைஃப் எண்டு வரைக்கும் அவங்களுக்கு அந்த கௌரவம் தான் அவங்கள நகர்த்தி கொண்டு போகுது அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல. ஸோ இந்த அற்புதமான பொன்னான காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க மீடியா துறையில் இருக்கவங்க. அதே மாதிரி உழைக்காத வருமானம் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி உயில் சொத்துக்கள், இது மாதிரியான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயம் உண்டு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மிதுனம். அங்கே புதன் ஆட்சி பெற்று சுக்கிரனுடன் இருப்பது அப்படிங்கிறது ஜூன் மாதத்துலேயும் சரி ஜூலை மாதத்துலேயும் சரி வருமானம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு செப்டம்பர் மாதம், அதுக்கு பிறகு டிசம்பர், அதுக்கு பிறகு மே மாதம், ஜூலை மாதம், செப்டம்பர் மாதம், டிசம்பர் மாதம், மே மாதம், இந்த மாத காலகட்டங்கள்லாம் ரிஷபராசிக்கு வருமானம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அது மற்றவங்க பார்க்கும்போது பார்வையில் எப்படி தெரியும்னா எங்கேருந்து இவருக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி எழும். அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்மளுடைய பணம் நம்ம பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த அளவில் பிரிந்த கணவன் மனைவி சேர்றதாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட், உயிர் சொத்து, இதுகளை பற்றி நம்ம ஒரு முழுமையான ஒரு வீடியோவை ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். 100க்கு 99% நல்ல பலன்களே. வாழ்த்துக்களும் நன்றி.